வணக்கம் மக்களே. என்ன தமிழக அரசியல் சினிமாவை விட மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஒரு 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 ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி ஒன்று படிச்சிருந்தேன். ஆனால் பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு சினிமாவில் ஒரு ஒரு கிளைமேக்ஸ் இல்லை, இன்டர்வல் பிளாக்கு எலெக்ஷன்னு ஆரம்பம் மஸ்ட்டு எடுத்தோடனே கட்சிகள் ஆரம்பிக்கிறது. விஜய் ஒருத்தவர், அதாவது ஹீரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே ஒரு பெரிய ஸ்டாம்பேடு, அதை கரூர் சம்பவத்தை ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு முக்கியமான சீனாக வச்சுக்கோங்க. அப்படியே இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா திடீர்னு தனி பெரும்பான்மை கிடைக்குது. அங்கே போடுற இன்டர்வல் பிளாக் ஜோசப் விஜய் என்னும் மான் அப்படின்னு ஒரு இன்டர்வல் பிளாக் அடிக்கிறோம். அதாவது அந்த சீனை போட்டுட்டு இன்டர்வல் பிளாக் அடிக்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. திடீர்னு ஒருத்தவன் உன்னை விடமாட்டான்றான், இன்னொருத்தவன் நாங்கள் 2 பேர் சேர்த்துட்டு வருவோன்றான். இப்போது ஒருத்தவன் என்னோட லெட்டரை ஆளை கடத்திட்டு என் லெட்டரை போய் ஏஐன்னு டெக்னாலஜிலாம் கதை சொல்கிறான். சினிமாவே தோற்றுரும் போல. தான் விஜய் அரசியலுக்கு வந்த உடனே அரசியலே சினிமா மாதிரி ஆயிடுச்சுல. இங்கே இருக்கிறவங்கள சினிமாக்காரங்கள மாதிரி இப்போ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடிக்கிறான். ஒருத்தவன் நடனா சும்மா ரெட்டை வச்சுக்கிட்டு பண்ணுறாப்புல. அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பேக்